பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல. செல்வந்தனாயிருந்த ஆங்கிலேயன் ஒருவன் தான் சேகரித்து வைத்திருந்த விலை மதித்ததற்கரிய விசேஷித்த பொருட்கள் எல்லாவற்றோடும் கூட ஒரு வயலினையும் வைத்திருந்தான். ஒரு முறை புகழ்பெற்ற இசை வல்லுநரான ஃப்ரிட்ஸ் கிரீஸ்லர் அவனை சந்தித்த போது அந்த வயலினை பார்த்துவிட்டு அதை தனக்கு சொந்தமாக தரும்படி மிகுந்த வாஞ்சையுடன் அவனிடம் கோரினார். ஆனால் அச்செல்வந்தனோ அது தனக்கு வேண்டும் என்று கூறி அதை அவருக்கு கொடுக்க மறுத்துவிட்டான். அப்போது அந்த இசை வல்லுநர் அதை ஒரே ஒரு முறை மீட்டுவதற்காகிலும் தனக்கு அனுமதி அளிக்கும்படி அவனிடம் வருந்தி கேட்டார். அதற்கும் கூட சம்மதிக்க மனதற்றிருந்த அந்த ஆங்கிலேயன் முடிவாக அதை ஒரே ஒரு முறை இசைப்பதற்கு அவருக்கு அனுமதி அளித்தான். அந்த இசை வல்லுநர் தூசி படிந்திருந்த அந்த வயலினை மிகுந்த ஆசையுடன் தன் கரங்களில் எடுத்து அதனை சுத்தமாக துடைத்து அதன் சுருதி நரம்புகள் ஒவ்வொன்றையும் பொறுமையுடன் முடுக்கினார். இவற்றையெல்லாம் அந்த ஆங்கிலேயன் அசட்டையானதொரு பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தான். பின்பு அவர் அந்த இசைக்கருவியை தன் தோளில் சாய்த்து அதனை இசைக்க ஆரம்பித்தார். அவர் தன்னுடைய இசையில் தன் இருதயத்தையே ஊற்றிவிட்டார் என்று கூறும் அளவிற்கு அவர் அதனை இசைப்பதில் மூழ்கிவிட்டார். மிக நேர்த்தியானதொரு இன்னிசை அந்த இசைக்கருவியில் நின்று காற்றில் மிதந்து உயர்ந்தது. அது மிகச் சிறந்ததொரு இசை வல்லுநரால் மட்டுமே பிறப்பிக்கப்படக்கூடிய மிகச் சிறந்த இன்னிசையாக இருந்தது. அவர் இசைத்து முடிக்கும் வரை ஆச்சரியத்தால் பிரமை கொண்டவனாய் அசைவற்று நின்று விட்டான் அந்த ஆங்கிலேயன். அதை வாசித்து முடித்த கிரீஸ்லர், ஒரு தாய் தன் குழந்தையை அதன் மெத்தையில் மென்மையாக படுக்க வைப்பது போல அந்த இசைக்கருவியை மிகவும் பத்திரமாக தன் இரு கரங்களிலும் ஏந்தி மெதுவாக அதனை அந்த பெட்டியில் திரும்ப வைத்தார். அப்போது அவரது இசையினால் மிகுந்த பரவசமடைந்திருந்த அந்த ஆங்கிலேயன் விறுவிறுப்புடன் கிரீஸ்லரை நோக்கி, மதிப்பிற்குரிய பெரியவரே, அந்த வயலினை நீரே வைத்துக் கொள்ளும். அது உமக்குத்தான் உரியது. அதை நான் வைத்துக் கொள்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. நீ அதனை இசைத்தது போல மிக நேர்த்தியாக அதனை இசைக்கக்கூடிய ஒரு நபருக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டிய பொருள் அது என்று உணர்ச்சி பொங்க கூறினான். அருமையான தேவ பிள்ளையே, அந்த இசைக்கருவியானது தன்னிலிருந்து மிகச் சிறந்த இசையை பிறப்பிக்கக்கூடிய இசை வல்லுநருக்கு மட்டுமே நியாயப்படி சொந்தமானதாக இருக்க வேண்டிய ஒன்று என்று கூறப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையானது உன்னை சிருஷ்டித்தவரும் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னதமான இன்னிசையை பிறப்பிக்க வல்லவருமாய் இருக்கிற உன் ஆண்டவருக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டிய ஒன்றாகும். அதனை நீ உன் கைவசம் வைத்திருக்கும் வரை நீ சிருஷ்டிக்கப்பட்டதின் உயரிய நோக்கம் உன்னில் நிறைவேற்றப்படாமலே இருக்கும். ஆனால் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி அதனை மிகச் சிறந்த விதத்தில் பயனுள்ளதாக மாற்றக்கூடியவராகிய உன் சிருஷ்டி கர்த்தரின் கரத்தில் நீ அதை ஒப்புக் கொடுப்பாயாக. அது அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் திகழும். அவரிடத்தில் ஒப்புவிக்கப்படாததொரு வாழ்க்கையானது நாளடைவில் ஒருவருக்கும் உபயோகமற்றதாகி வீணாக செலவழிக்கப்பட்டதொரு வாழ்க்கையாகவே முடிவடைந்துவிடும். ஆகவே இப்புத்தாண்டில் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தரின் கரங்களில் நீ இருக்கிற வண்ணமாகவே உன்னை அர்ப்பணித்து விடுவாயாக. 1 பேதுரு 4:19, 1 கொரிந்தியர் 6:19-20 தம்முடைய கைவன்மையால் உன்னை மிக சிறந்தவனாக உருவாக்கி உன் மூலமாக மிக சிறந்தவைகளை உலகிற்கு வழங்க சித்தங்கொண்டிருக்கிற அவருக்கே நீ சொந்தமானவன். நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல. குருவே